உணவே ஜீவசக்தி, உணர்வே பிரம்மஞானம். அன்பே சிவம், மனமே குரு. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சாமிகள் ஆசியோடும், மகான் தத்துவராயருடைய அருளாசியோடும், உடுமலை பிரம்மஞான குழு பாடசாலை சார்பில் என்னுடைய சர்வனைவருக்கும் ஆத்ம வணக்கம். எந்த மகானாக இருந்தாலும், எந்த சித்தர்களாக இருந்தாலும், எந்த ஞானிகளாக இருந்தாலும், குடும்பத்தை விட்டுட்டு சாமியாரா வாங்கன்னு சொல்லி எந்த மகானும் எந்த சித்தரும் சொல்லலை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்லலை அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கைங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும்தான், இந்த உலக அனுபவம் வந்தால் மட்டும்தான் எது நல்லது எது தீமைங்கிறது தெரியும். நேரடியாக சித்தராவோ ஞானியாவோ மகானாவோ மாற முடியாது. இவங்களை சித்தராகவும் மகானுகளாகவும் மாற்றக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்குதுன்னா, இந்த உலக அனுபவத்துக்கு தான் இருக்குது. அதுதான் இவங்களை அந்த நிலைக்கு மாற்றக்கூடிய ஆற்றல். அதுக்கு அந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்தால் மட்டும்தான் அந்த அனுபவம் வரும். நன்மை எது தீமை எது, இது இந்த மனித சமுதாயத்துக்கு நன்மை தரக்கூடிய விஷயம் எது, தீமை தரக்கூடிய விஷயம் எது, இதுக்கெல்லாம் எது காரணமாக இருக்குது. அப்போ அந்த காரணமாக இருக்கக்கூடியதை எப்படி சரி பண்ணுறது, அப்போ அப்படி எப்படி சரி பண்ணுனா இந்த மனித வாழ்க்கையை சீர்படும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த உலக வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வச்சு தான் அவங்க நமக்கு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் இது என்ன ஆகுதுன்னா, ஏன் இது இப்படி மாறுறாங்கன்னு ஒரு கேள்வி வரும். அந்த இடத்துல இந்த உலக அனுபவத்தில் தீமை தான் அதிகமாக இருக்குதே தவிர நன்மை கம்மியாக இருக்குது. அந்த தீமையை இவங்களால் சகிக்க முடியாமல் இவங்க செய்கிற செயல்களில் அது தெரிய வரும்போது, அப்போ இதுக்கு எது காரணமாக இருக்குதுங்கிறது அதையும் தெரியுறாங்க. அப்போது இவங்க அனுபவித்ததை சரி ரைட்டு இதோடு நிறுத்திக்கலாம். நம்ம இனிமேல் வரக்கூடியவங்களுக்கு இது இந்த மாதிரியெல்லாம் செஞ்ச இந்த மாதிரி தப்பு ஏன்னா நமக்கு அந்த கஷ்டம் வந்தது, அந்த கஷ்டத்தை நம்ம அனுபவித்தோம். இனிமேல் வரக்கூடிய சமுதாயம், வரக்கூடிய இந்த மனித சமுதாயம் அந்த மாதிரி சிக்கல்களை சிக்க வேணாங்கிறதுக்காக வேண்டிதான் இவங்கெல்லாம் இந்த முயற்சி எடுத்து நமக்கு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக வேண்டி இவங்க இந்த முயற்சி எடுத்து அவங்க இதில் பயணம் பண்ணாங்க. அந்த பயணத்தில் தான் ஒவ்வொருத்தருடைய நிலைகள், அந்த பயணத்தின் போது எந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய பயணத்தினுடைய அனுபவம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஞானியாகவும் சித்தராகவும் மகானுகளாகவும் அவங்களுக்கு ஒரு நிலைகள் படிநிலைகள் அமையுது. அப்போ இப்படிப்பட்ட நிலையை அனுபவித்து அவங்க ஒரு ஜீவ சமாதி அடைகிறாங்க அப்படின்னு சொன்னால், எதெல்லாம் வேண்டான்னு சொல்லி அவங்க வெறுத்து இந்த உலகத்தில் இந்த இதில் தப்பு இந்த இதில் நன்மை அப்படிங்கிறத தெரிஞ்சு அதில் ஒரு அனுபவப்பட்டு தான் இதை சொல்லணுங்கிறதுக்காகத்தான் இவங்க பல முயற்சிகள் எடுத்து பல ஆராய்ச்சிகளை செய்து தன்னுடைய வாழ்நாளில் எல்லாத்தையும் அனுபவிச்சு தான் அந்த சீவசமாதி ஆகிறாங்க. அந்த சீவசமாதி ஆகிறதில்ல ஆகி இருக்கிறவங்கக்கிட்ட இப்போ நம்ம மாதிரி இருக்கிறவங்க போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எது அவங்க வெறுத்து எது ஆகாதுன்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக அவங்க இருக்கிறாங்களோ அதையவே போய் நீங்கள் கேட்குறீங்க, அதையவே போய் அவங்ககிட்ட சொல்கிறீங்க. இந்த குழந்தைகளுக்கு நம்ம கேட்டதுக்குன்னா கடையில் போய் ஒரு தீனி கேட்குதுன்னா அது ஒரு பொருள், அந்த தீனி பண்டம் அந்த தின்பண்டம் அது உடலுக்கு ஒத்துக்காது அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு தெரியுமானா தெரியாது. அப்போ அதைத்தான் கேட்டு அது பிடிவாதம் பண்ணும். ஆனால் பெரியவங்களாக இருக்கிற நமக்கு என்ன தெரியும், இந்த தின்பண்டத்தை இந்த குழந்தைக்கு கொடுத்தா அதுக்கு உடல் சீர்கெடும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால நம்ம கொடுக்க மாட்டோம். ஆனால் இந்த ஜீவசமாதிக்கு போகிற சனங்க மக்கள் மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எது ஆகாதோ எதை வெறுத்து அவங்க போனாங்களோ, எதெல்லாம் இவங்க நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்க நினச்சி நமக்கு சொல்லணும்னு உட்காந்துருக்குறாங்களோ அதைத்தான் போய் கேட்டு அவங்ககிட்ட உட்காரும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய தர்ம சங்கடம் ஆகிக்குது. அந்த மகான்களுக்கு, அந்த சித்தர்களுக்கு, அந்த ஜீவ சமாதிகளுக்கு மிகப்பெரிய சவாலாகிக்குது அவங்களுக்கு. ஏன்னு கேட்டால், இந்த உலக மக்களினுடைய இதே என்னென்னா,
இந்த உலகத்தில் இருக்கிறதுடைய இன்ப துன்பத்தை அனுபவிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வச்சு இந்த இன்பம் எனக்கு வேணும், இந்த இன்பம் வேணும், இது மாதிரி வேணும், இது மாதிரி வேணுங்க எனக்கு வேணும்னு கேட்கும்போது இது வேண்டான்னு சொல்லிதே அவங்க வந்து இதனால் துன்பம் இருக்குன்னு தெரிஞ்சுதே அவங்க அந்த நிலைக்கே போகிறாங்க. அப்போ அதையே கேட்டு நீங்கள் போய் அங்கே போய் உட்காரும்போது அவங்க என்னால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, நீ போய் கேட்டீங்கன்னா உனக்கு நன்மையும் நடக்காது, தீமையும் நடக்காது. நீ எப்படி போனியோ அப்படியே தான் வருவ. கோயிலுங்கிறது அப்படி தான். கோயிலுங்கிறது வந்து அப்படித்தான். உன் மனம் என்னமா இருக்கோ அந்த மாதிரி தான் அது வேலை செய்யும். ஆனால் கோயிலை விட சித்தர்கள்ங்கிறது வந்து மிகப்பெரிய பவர் உள்ளது. சித்தர்கள் இருக்கிற இடம் வந்து மிகப்பெரிய பவர் உள்ளது. அதனால வந்து அந்த இடத்துல போய் நீங்கள் வந்து எந்த வேண்டுதலும் எந்த கோரிக்கையும் வைக்கக்கூடாது. உங்கள் மனசில் என்ன இருக்குது, நீங்கள் எது அந்த உங்களுக்கு தேவை அப்படிங்கிற நீங்கள் கேட்காமே அவங்களுக்கு தெரியும். உங்கள் மனசுக்குள்ளே புகுந்து உங்கள் மனசுக்குள்ளே அறியக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. அப்போது உங்கள் பிராண சக்தியை மட்டும் நீங்கள் வந்து அங்கே வந்து உங்கள் உயிர் சக்தியை மட்டும் அங்கே நீங்கள் உங்கள் உயிர் சக்தியை மட்டும் நோக்கி, அதாவது அதை மட்டும் பார்வையில் வச்சு நீங்கள் வந்து அங்கே உட்காந்து அமைதியாக உட்காந்திங்கன்னா எனக்கு என்ன தேவைன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் தான் செய்யணும், நீங்கள் தான் வழிகாட்டணும், நீங்கள் காட்டுற வழியில் நான் பயணம் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் போய் உட்காந்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தேவை, என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் விட்டுட்டு யாரோ சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எதையோ மனசில் எண்ணிக்கிட்டு நான் அங்கே போனால் அது வந்துரு, இங்கே போனால் இது வந்துருன்னு போய் அங்கே வீணாக போய் உட்காந்துருந்தோ இல்லை அங்கே வந்து தொடர்ச்சியாக போயோ நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் உண்மை என்னங்கிறது தெரிஞ்சு நீங்கள் நான் சொல்கிறபடி நீங்கள் வந்து அங்கே போய் எதையும் நீங்கள் உங்கள் கோரிக்கையாக வைக்காமல் அமைதியாக உட்காந்து அவங்கள வந்து நினச்சி நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அந்த சித்தர்களும் மகான்களும் அந்த சைவ சமாதியில் இருக்கிறவங்க உங்களுக்கு அருள் செய்வாங்க, உங்கள்கிட்ட காரியப்படுவாங்க. அப்படிங்கிறது தான் உண்மை. அனைவருக்கும் ஆத்ம வணக்கம்.